பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இறுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கொரிந்துக்கு எழுதின சபையிலே, கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நாம் இதை வாசித்தோம். இதன் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து திருச்சபையில் அநேக பாடுகளை பட்டிருக்கிறார். அவர் இந்த கொரிந்து சபையில் நிறையா அவர் மனதை வேதனைப்படும்படியான துக்கமான காரியங்கள் அநேகம் நடந்திருக்கிறது. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன்னு சொல்கிறார். பாருங்கள், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். இப்போ அவர் இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ளவங்க மூலமாக அவர் துக்கப்பட்டிருக்காரு. நான் மட்டும் துக்கப்படல, இதில் நீங்களும் ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அவன் என்னை மட்டும் துக்கப்படுத்தலை, உங்களையும் ஒருவாறு எல்லாரையும் துக்கப்படுத்தியிருக்கான். அப்போ நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன்னு சொல்கிறார். அவர் தன்னோட மனதில் இருக்கிறத அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். நீங்கள் இதை நான் ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்களும் இது பண்ணியிருக்கீங்க. இதுவே போதும். இதுவே நம்ம துக்கப்பட்டாலே அது அவங்களுக்கு அதனாலே அதாவது இடரல் உண்டாக்கினவருக்கு ஐயோன்னு இருக்குது. இப்போ ஒரு கிறிஸ்தவங்களுக்கு இடரல் வரும். இடரல் யார் மூலமாக வருதோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பவுலை துக்கப்படுத்தினவன் எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு துக்கத்தை உண்டு பண்ணான். அப்போ மனதளோட துக்கப்பட்டாலே அது அவனுக்கு தண்டனையாக போகும். அப்போ இந்த தண்டனையே போதுன்னு சொல்கிறாரு. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, இதில் அவன் அமிழ்ந்து போகாது, அதிக துக்கத்தில் அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஆமென். பாருங்கள், இதுதான் தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகளை நாம் மன்னித்து நாம் அமைதியாக விட்டுவிட்டால் ஆண்டவர் அதுக்கானதை அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. நம்மக்கிட்ட இருக்க நியாயத்தை காண்பித்து நான் அப்படிலாம் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இவங்க தான் அப்படி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. சில காரியங்களில் நாம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. நமக்காக தேவன் வழக்காடுவார். பாருங்கள், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆதலால் நீங்கள் அந்தபடி அவனுக்கு நீங்கள் மன்னிங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ மன்னிக்கணும், அவனை ஆறுதலும் செய்யணும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், மன்னிக்கணும், அவனுக்கு ஆறுதல் செய்யணும், அவனை கிட்ட நம்ம உண்மையான அன்பை காண்பிக்கணும். அன்பை காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறார் பவுல் அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் என்று சொல்கிறார். அவர் தன்னோட மனதில் இருக்கிற ஏக்கத்தை அதை இதை ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதை எழுதிட்டு இதை நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து இதுபடி நான் சொல்கிறபடி நீங்கள் கீழ்ப்படிந்து அதுபடி நடக்கிறீங்களான்னு நான் இதை சோதிக்கணும். நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த லெட்டர் எழுதுகிறேன்னு சொல்லியே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்களுக்கு நிருபமாக எழுதியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே யார் மூலமாக எந்த சூழ்நிலையாவது நம் இருதயத்தை வேதனைப்படுத்த முடியாத காரியங்கள் அநேகம் நடக்கும். நம் மனதுக்கு சஞ்சலமான காரியங்கள் அநேகம் நடக்கும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் உண்டாயிருக்கலாம். ஆனால்
அதை நாம் இருதயத்தில் வைத்து அந்த கசப்புணர்வை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாதபடி, என் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதை அனுமதிக்கிறார், எல்லாத்தையும் அவர் நன்மையாக மாற்றுவார். நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்து மன்னிக்கிறது போல மன்னிக்கணும், கிறிஸ்து அன்பு காண்பித்தபடி காண்பிக்கணும், கிறிஸ்து மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்தபடி நாம் ஆறுதல் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஆண்டவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து அவர் வாழ்ந்து காண்பித்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும். இதே தான் நாம் அப்படி கிறிஸ்துவை நாம் முன்வைத்து நாம் அதன்படி செய்வோம் என்றால், பாருங்கள், நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போலவே நாம் மாற ஆரம்பித்து விடுகிறோம். ஆவியானவர் நம்மளை பழக்க வைக்கிறார், நம்மளை உருவாக்குகிறார். சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்கிறாரு, உன்னை துன்பப்படுத்துறதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காரியமும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இருதயத்தை துக்கப்படுத்தினவன் அவர் மட்டும் இல்லை, அநேகரை துக்கப்படுத்தியிருக்கான். அப்படி துக்கப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அவங்கள நீங்கள் நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு என்னது அவங்களோட காரியங்களை மன்னிச்சிருங்க, மன்னித்து அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க, இன்னும் ஆறுதல் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள அன்பை காமிங்க அப்படின்னு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நாமும் இந்தபடி தான் நடக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறது நம்மளோட சுய பலத்தில் நம்மளால் மன்னிக்கவே முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் அந்த ஒரு தன்மையை கொடுக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். நம் ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்து முடிவர். நாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அப்போ நம்முடைய சுபாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் முழுவதுமாக. ஆண்டவரே, என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை போல மாறணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்க, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது நம்மளை அவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். இது ஒரு நாளில் ஃபுல்லாக மாறாது. அணு தினமும் நம்மளை ஷேப்பன் பண்ணி உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கிறிஸ்துவை போலவே நாம் மாறுவோம். ஆமேன். இதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே தினமும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை அவரை போலவே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அனுதினமும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவுமே வராமல் ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது. நமக்குள்ளே சஞ்சலங்கள், இழப்புகள், தவிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இதுதான் நம்மளை உருவாக்குகிறது. ஒரு கரடுமுடான கல்லை ஒரு ஷேப் ஆக்க வேண்டுமென்றால் அதை உளி வச்சு அட்டிக்கணும். உளி வச்சு அட்டித்து தேவையில்லாததெல்லாம் எல்லாம் களைந்துட்டு அதை ஷேப்பாக்கி உருவாக்கினாதான் ஒரு அழகான சிற்பமாக பார்க்கிறதுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு உருவம் வெளிப்படுகிறது. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை, ஆண்டவர் அறியாது இருந்த வாழ்க்கை ஒரு கரடுமுடான கற்கள் போல தான். நாம் எப்போது ஆண்டவரண்டை நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தோமோ, எப்போது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மளை உருவாக்க ஆரம்பித்து விட்டாரோ, நாம் ஒரு களிமண், குயவன், தேவன் குயவனாக இருக்கிறார், கர்த்தர் குயவனாக இருக்கிறார். நம்மளை அனுதினமும் அவர் உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறார். ஒரு அழகான ஒரு பாத்திரமாக, ஏற்ற காலத்தில் ஒரு அழகான பாத்திரமாக நம்மளை வடிவமைத்து விடுவார். அதற்கு முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு பானையை செய்து அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. அது நெருப்பில் சுட்டு, அது சுட்டும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பானை உருவாக்கிறதுக்கு முன்பாக அந்த சேறு சகதியமாக இருக்குது, அதை காலில் வச்சு மிதித்து அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அது கல் தூசியெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு தகுந்த மண் மாதிரி ஆக்கி அதை சக்கரத்தில் வச்சு அதை சுற்றுன்னு சுற்றி அது தலை கறக்கமே வந்திருக்கும். அப்போ அது அப்படி இப்படின்னு வளைச்சி இடித்து அதை ஷேப்பாக்கி அதை நெருப்பில் சுட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்ததில் அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் சகிச்சு அது இருக்கும். கடைசியாக தான் அது ஒரு அழகான கவர்ச்சியான ஒரு பாத்திரமாக மாறுது. அது நல்ல ஒரு அழகான ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி, இல்லை நல்ல ஒரு உயர்தர ஒரு இதில் பயன்படுத்துகிற மாதிரி அப்படி பயன்பாட்டு கொண்டு போகுது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் அனுதினமும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும், மனிதர் மூலமாக பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அந்த மனிதர்களை பார்த்து நாம் அவர்கள் மீது வெறுப்பை காண்பித்து விடக்கூடாது. நமக்கு
மாமிசத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அப்போ நமக்கு இந்த மனிதர் மூலமாக செயல்படுகிற பிசாசை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும். யார் மூலமாக, எந்த மனிதர் மூலமாக துன்பங்கள் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, போராட்டங்கள் வருதோ, அந்த மனிதர்களை நாம் டைரெக்டாக பார்த்து அவங்க மேலே வெறுப்புணர்ச்சியோ, ஒரு கசப்போ, இல்லை அவங்க மேலே ஒரு கோபதாபங்களோ வராதபடி அவர்களுக்கு மூலமாக செயல்படுகிற பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும். ஆமென். அப்படி நாம் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ எது அனுமதித்தாலும் நன்மைக்காகவே அனுமதிக்கிறீர். ஆண்டவரே, என்னை உருவாக்குறதுக்காக தான் சில பிரச்சனைகள், போராட்டங்களை தருகிறேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின்படி நாம் முழுவதுமாக உபத்திரத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? என்ன மனிதர் மூலமாக துன்பங்கள், கஷ்டங்கள் என்ன வந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்கிற ஒரு தன்மை வேணும். அவங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தன்மை வேணும். இன்னும் அவர்கள் மீது அன்பு காண்பிக்கிற, கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிற ஒரு இருதயம் வேணும். இந்த அர்ப்பணிப்போட, ஆண்டவரே, என்னோடய சுய பலத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாதப்பா, ஆவியானவர் நீங்கள் என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, மனிதர் மூலமாக துன்பங்களோ, கஷ்டங்களோ, பாடுகளோ, வேதனைகளோ என்ன வந்தாலும் ஆண்டவரே, அது பொறுமையோடு சகிப்பதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. அந்த மனிதர் மூலமாக வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், மனிதர்களை பார்த்து நாங்கள் மேலே கசப்போ, வெறுப்போ, கோபமோ வைத்து விடாதபடி அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. அவங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தந்து, அவங்களுக்கு நற்காரியங்களை செய்து, உதவி செய்து, அன்பை காண்பித்து ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து உண்மை நாங்கள் வெளிப்படுத்த, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. எங்கள் சுய பலத்தில் எதுவுமே எங்களால் சாதிக்க முடியாத ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன். ஆவியானவரின் ஆள் தத்துவம் உடையவர் எங்கள் கூடவே இருக்கிற ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொரையும் மாற்றுங்க. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரக்கூடந்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற நம்முடைய புதிய கிருபைனால எங்கள் ஒவ்வொரு நிரப்பை வழி நடத்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.